தற்பொழுது இலங்கையில் அதிகம் பேசப்படுகின்ற விடயம் இந்த கர்த்தால் தொடர்பாகத்தான். நாளைய தினம் கர்த்தால் அனுஷ்டிப்பது தொடர்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கர்த்தால் அனுஷ்டிக்கப்படுமா இல்லையா, இதற்கு முழுமையான ஆதரவினை அனைவரும் வழங்குவார்களா இல்லையா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது. இந்த நிலையில் வருகின்ற மாகாண சபை தேர்தலில் என்ன நடக்கப் போகின்றது, அதனை தாண்டி அந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக மக்களுக்கு பல கேள்விகள் அவ்வப்போது எழும். அதற்கு பதிலை நான் இப்போதே இந்த பதிவிலே கூறிவிட்டு செல்கின்றேன். இது ஒரு முக்கியமான அரசியல் காணொலியாக அமைந்திருக்கும், பொறுத்திருந்து முழுமையாக பாருங்கள். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது நாளைய தினம் 18ஆம் தேதி கர்த்தால் அனுஷ்டிப்பது தொடர்பாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. சுமந்திரன் அவர்கள் பல பேரிடமிருந்து ஆதரவுகளை எதிர்பார்த்து நிற்கின்றார். பல பேருடன் நேரில் சென்று பேசியிருக்கின்றார். குறிப்பாக வர்த்தக சங்கங்களுடனும் பேசியிருந்தார். அந்த வகையில் தான் வவுனியா வர்த்தக சங்கத்துடனும் பேசியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகாக வவுனியா வர்த்தக சங்கம் ஜனநாயக முறைப்படி அனைவருமே, அதாவது நிர்வாகத்தில் இருக்கின்ற அனைவருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள், இந்த கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குவதில்லை என்று. மிகச்சிறந்த ஒரு முடிவு. வவுனியா வர்த்தக சங்கத்துக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். அதாவது இப்படியான ஒரு சிறந்த முடிவை துணிச்சலாக இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய சமுதாயத்தின் தேவை. தனிநபர் ஒருவர், அதுவும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் கர்த்தால் அனுஷ்டிப்பதாக கூறுகின்றார். அதுவும் தமிழ் தேசிய மீது நம்பிக்கை இல்லாதவர், இதுவரை நடந்த தமிழ் போராட்டங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர், அதனை தாண்டி பல விடயங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தமிழ் மக்களுக்கு முரணாக தெரிவித்தவர், இராணுவத்திற்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக பல செயற்பாடுகளில் ஈடுபட்டவர், இராணுவத்தினருடன் கொஞ்சி குழாவி நெருங்கி பழகியவர், இவ்வாறு பல்வேறுபட்ட நிலையில் இராணுவத்துடன் தொடர்பை பேணிய ஒருவர், அதுவும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தற்பொழுது ஒரு கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் 15ஆம் தேதி கர்த்தால் முதலிலே கூறப்பட்டது. அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக அன்றைய தினம், அதாவது 15ஆம் தேதி மறு திருத்தலத்தில் ஆவணி பெருவிழா இடம்பெற்றது. இந்நிலையில் அன்றைய தினத்தில் நடத்த வேண்டாம் என்று மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதே போல மன்னார் மறை மாவட்ட ஆயரர்களும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அது பிற்படப்பட்டு 18ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. ஆனால் வடக்கிலே அல்லது இலங்கையிலே உலகளவிலே முக்கியமான ஒரு நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக, ஒரு சிறந்த கட்டமைப்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற நல்லூர் ஆலயத்தில் தற்பொழுது திருவிழா இடம்பெற்று வருகின்றது. அதை பொருட்படுத்தாமல் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை இவ்வாறு கர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பலரும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் என்று பார்த்தால் சுமந்திரனின் விசுவாசிகள் என்றுதான் கூற முடியும். அதாவது தற்பொழுது மாநகர சபைகளிலே முதல்வர்களாக இருப்பவர்கள், நகர சபையில் முதல்வர்களாக இருப்பவர்கள், பிரதேச சபையில் தவிசாளர்களாக இருப்பவர்கள், அது தவிர முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவ்வாறு சுமந்திரனின் ஆதரவு பெற்ற அனைவருமே இந்த கர்த்தாலை கண்மூடித்தனமாக ஆதரித்து வருகின்றார்கள். அது இந்த கர்த்தாலின் நோக்கம் என்பது ஒரு சரியான நோக்கம் அல்ல, சரியான முறையில் இந்த கர்த்தால் கட்டமைக்கப்படவில்லை. இதை செய்தால் நிச்சயமாக சிங்களர்கள் மத்தியில் தமிழர்கள் ஒரு கேலிக்குள்ளான வகையில் பார்க்கக்கூடும் என்கிற வகையில் எல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே நான் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற ஊடகத்தில் விரிவாக பேசியிருந்தேன். அது இப்படியான நிலையில் தான் இந்த கர்த்தால் தொடர்பாக தற்பொழுது மீண்டும் பேசப்படுகின்றது. இந்த கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெற்றி அளிக்காது என்பது தெரிகின்றது. அதாவது முழுமையான ஆதரவு இதற்கு கிடைக்காது என்பது தற்பொழுது தெரிகின்றது. இந்த நிலையில் நான் முதல் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன், அதாவது ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் என்ன நடக்கப் போகின்றது, அதனை தாண்டி இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி அப்போது எல்லாம் அதற்கான பதிலை நான் இப்போதே கூறுகின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே அது தொடர்பாக இதிலே பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தல் எதிர்வருகின்ற வருட ஆரம்பத்தில் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் 99.99% இருக்கின்றது. அதாவது அவர் கூறுகின்றார், நான் எனது விருப்பத்தை தமிழரசு கட்சியில் தெரிவிப்பேன், நான் போட்டியிட விரும்புகின்றேன், தமிழரசு கட்சி ஏற்றுக்கொண்டால் போட்டியிடுவேன், இல்லை என்றால் நான் போட்டியிட மாட்டேன், என்னை விட சிறந்த வேட்பாளர்கள் நிறுத்தினால் அதற்கு நான் ஆதரவு அளிப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் தமிழரசு கட்சி என்றாலே சுமந்திரன் தான், தமிழரசு கட்சி என்றால் சுமந்திரன் மட்டும்தான் என்பதுதான் பலருடைய கருத்து. அப்படி இருக்கின்ற போது அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகையால் அவர் ஏற்கனவே சொன்ன பல விடயங்களுக்கு எல்லாம் முரணாகத்தான் அவர் இவ்வாறு போட்டியிடுவதற்கு விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட கட்சிகளையும் மீண்டும் இணைப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அந்த வகையில் இந்த கர்த்தாலுக்கு இந்த சுமந்திரன் விசுவாசிகளை தாண்டி வேறு கட்சிகளில் இருப்பவர்களும் ஆதரவை வழங்குகின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் இதனை அவதானித்து உங்களுக்கே விளங்கும்.
அதாவது பிளட் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆதரிக்கிறார்கள். அதனை தாண்டி பல்வேறுபட்ட கட்சியினரும் ஆதரிக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே வருகின்ற மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சியில் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றன. அதனைத்தான் நான் குறிப்பிட்டேன். மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது நீங்க யோசிப்பீர்கள், உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் இவர்கள் எல்லாம் ஒன்றாக போட்டியிடுவார்களா இல்லையா? ஆனால் நிச்சயமாக ஒன்றாகத்தான் போட்டியிடப் போகின்றார்கள். பலர் இணைந்து ஒன்றாக போட்டியிடப் போகின்றார்கள். முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரனை முன்னிறுத்தி இவர்கள் தமிழரசு கட்சியில் இணைந்து அனைத்து கூட்டங்களும் ஒன்றாக, அதாவது இதற்கு முன் ராணுவத்துடன் சேர்ந்து செயற்பட்டவர்கள், ராஜபக்சத்துடன் சேர்ந்து செயற்பட்டவர்கள் எல்லாம் நிறுவன மாகாண சபை தேர்தலிலே சுமந்திரனை முதல்வர் வேட்பாளர் நிறுத்தி தமிழரசு கட்சியிலே போட்டியில் இருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அதனை தாண்டி இந்த கர்த்தாலுக்கு ஆறு ஆதரவு அளிக்கின்றார்கள் என்று பார்த்தால், இந்த கடந்த காலத்தில் ராணுவத்திற்கு ஆதரவாக இருந்து வீதியிலே செல்லுகின்ற தமிழ் இளைஞர்களை தாக்கியவர்கள், வெட்டியவர்கள், மிரட்டியவர்கள், இவர்கள் தான் தற்பொழுது இந்த கர்த்தாலுக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். இந்த கர்த்தாலின் நோக்கம் என்ன? இவ்வாறு திருடச் சென்றார்கள் 5 பேர், அதில் ஒரு இழந்து விட்டார். அந்த வகையில் அதுக்கான நீதியும் ராணுவ பிரசனத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் நல்லாட்சி காலத்தில் இதே சுமந்திரன் ரணிலுக்கும் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ஆதரவு வழங்கியிருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போயிருந்தவர் அவர்களது ஆதரவித்தான் அந்த ஆட்சியை நிலைத்திருந்தார் கூறும். அப்படி இருக்கின்றவர் அந்த காலகட்டத்தில் செய்யாத வேலையை அவர் இப்போது செய்ய போகின்றார் என்று சொல்லுகின்றார். இவை அனைத்துமே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக மாறுவதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை தமிழ் மக்கள் இலகுவாக புரிந்து கொள்வார்கள். எனவே சுயநலமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னை இங்கு ஒரு சக்தியாக முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பொருத்தமில்லாத ஒரு கோட்பாட்டை அல்லது கொள்கையை அல்லது ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு இந்த கர்த்தாலுக்கு அவர் ஒழுங்கமைத்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அதனை தாண்டி இதற்கு சுமந்திர விசுவாசிகளும் ஒட்டுக்குழுக்களும் ஏனையர்களும் ஆதரவு வழங்குகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது அனைவருமே எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் இணைந்து போட்டியிடுவார்கள். முதலமைச்சராக சுமந்திரனை ஆக்குவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அதன் ஊடாக அவர்களுக்கும் மாகாண சபை உறுப்பினர் பதவி கிடைக்கும் என்பதுதான் இந்த கர்த்தால் கணக்காக இருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பதிவு முக்கியமான பதிவு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மாகாண சபை தேர்தல் நேரத்திலே தேவைப்படும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். வணக்கம் அன்புறவுகளே, தொடர்ச்சியாக 2 நாட்கள் காணொலியை பதிவிட்டிருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு முறை கூட இப்படி பதிவிடுவதில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த முறை தவிர்க்க முடியாத சில விடயங்கள் காரணமாக நாங்களும் ஆட்டு மந்தைகள் போல் யார்கிட்ட கை ஓங்கி இருக்கோ அவர்கள் பின்னால் செல்லுகின்ற அந்த மனநிலையில் என்னை போன்ற பலர் இல்லை. எனவே ஒரு தெளிவான ஒரு இறுதி காணொலி ஒன்று, அதாவது இந்த இடம்பெற இருக்கின்ற திங்கட்கிழமை 18ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற கர்த்தால் தொடர்பான ஒரு தெளிவான ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலியை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் பேர் வலிக்கிட்டினா அந்த உண்மையான தமிழனாக இருந்தால் கடையை போட்டு அப்படி இப்படின்னு அந்த ஃபேஸ்புக்கில் ஏதாவது போட்டுட்டு நீ தமிழனாக இருந்தால் சேவன்னு போடுற மாதிரி இந்த பூச்சாண்டி வேலை காட்ட வலிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நான் சில கேள்விகள், இந்த கர்த்தாலை ஏன் பலர் எதிர்க்கின்றார்கள், என்னை போன்ற பலர் ஏன் இந்த கர்த்தாலை எதிர்க்கின்றார்கள் என்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நான் இந்த காணொலியிலே கூற இருக்கின்றேன். இதன் பின் நீங்கள் எடுக்கின்ற முடிவு, நீங்கள் யார் என்ன கேட்டு போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை. இருந்தாலும் சில தெளிவுபடுத்தல்களை நாங்கள் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று நேற்றில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நாங்கள் பொதுத்தளத்தில் இயங்குகிறோம். 2004ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை புலிகள் நேரடியாக பங்கு பெற்றிய தேர்தலில் தமிழர் புலவர் கழகத்தினுடைய பணிப்பாளராக அப்போது இருந்த ரெஜியண்ணன் தலைமையில் இருந்த தேர்தல் பணிக்குழுவில் இருந்தவன் என்ற வகையிலே 22 பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்காக ரோட்டாக நடந்து தெரிந்தவன் என்றும் கத்தி கத்தி பேசியவன் என்ற ரீதியிலையும் வன்னிக்கிலேயே வாழ்ந்தவன் என்ற ரீதியிலையும் வழிகளை சுமந்தவன் என்ற ரீதியிலையும் எமது சொந்த நிலத்தை வீட்டை சில மரங்களை வைத்து அடையாளப்படுத்தியவர்கள் என்ற ரீதியிலையும் இது தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு முழு உரிமையும் இருக்கின்றது என்ற ரீதியிலே நான் இதை கூறவில்லை. நான் இங்கே சண்டை நடக்கின்ற போது நாங்கள் பாவனியா மன்னாரில் நின்று கொண்டு பீடியும் சிகரெட்னு பற்றி கொண்டு தெரிஞ்ச ஆக்கள் இல்லை. வன்னிக்கிலே இருந்து ஒரு சோடா கூட காணாமல் ரெயினை கூட காணாமல் வாழ்ந்தவர் என்ற ரீதியிலையும் நாங்களுக்கு கதைக்கிறதுக்கான முழு உரிமை எங்களுக்கு இருக்கின்ற ரீதியில் நான் அதை கதைக்கிறேன். இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை இந்த கர்த்தால் ஏற்படுத்த போகின்றது. என்னென்னு சொன்னால், ஒரு தனி மனிதன், ஒரு கட்சியின் ஒரு பிரிவு, தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவு, அதிலேயும் ஸ்ரீதரன் அணி, சுமந்திரன் அணி இருக்கின்றது. சுமந்திரன் அணி அறிவித்த ஒரு கர்த்தாலுக்காக பலர் தங்களது மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இதுவரை காலமும் தமிழ் மக்கள் தொடர்பாக இடம்பெற்ற அனைத்து கர்த்தார்களும் அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருந்தால் கூட அரசியல் கட்சி எந்த கட்சியுமே நேரடியாக கர்த்தாலை அறிவித்ததில்லை. அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி படித்தவர்களை, வைத்தியர்களை, சட்டத்தரணிகளை, பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை, பேராசிரியர்களை உள்ளடக்கி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அமைப்பு ரீதியாகத்தான் இதுவரை காலமும் கர்த்தார்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கர்த்தால் ஒரு கட்சியின் ஒரு பிரிவினரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது ஒரு பிழையான முன்னுதாரணமாக இந்த கர்த்தால் அமைய போகிறது. இன்று தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவு அழைப்பு விடுத்திருக்கின்றது. நாளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடும்.
நாளை இன்னொரு காலத்துல டெலோ அழைப்பு விடும், இன்னொரு காலத்துல பிளட் அழைப்பு விடும், இன்னொரு காலத்துல ஸ்ரீடெலோ அழைப்பு விடும், இன்னொரு காலத்துல ஏதாவது ஒரு கட்சி அழைப்பு விடும், கட்சிகள் அழைப்பு விடும், கட்சியின் செயலாளர்கள் அழைப்பு விடுவார்கள். நீங்கள் கடைகளை பூட்ட போகிறீர்களா? நீங்கள் தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக வாருங்கள், ஒற்றுமையாக வாருங்கள், ஒற்றுமையாக வந்தால் எங்களுக்கு இந்த வேற கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவையில்லை என்று கூறுகின்ற நீங்கள் இப்பொழுது தமிழ் கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் ஒரு கட்சி மட்டும் வருகிற போது நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்தால் இவர்கள் திரும்ப இன்னொரு தேர்தலிலே ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுமா என்று சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தனியே தமிழரசு கட்சி திருவாளர் சுமந்திரன் அவர்கள் வந்த பிறகு தனியாக ஓட வலிக்கிட்டு அங்கத்துவ கட்சிகளை எல்லாம் வெளியேற்றி தமிழீழ விடுதலை புலிகள் சார்ந்த ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து தூர விலத்தி புலம்பெயர் தமிழர்களை அப்புறப்படுத்தி தனியாக ஓடி இப்பொழுது தமிழரசு கட்சிகள் தனித்து விட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை தமிழரசு கட்சியை இன்னும் தனிமையாக ஓடுவதற்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்க போகிறீர்கள் இந்த கர்த்தாலின் மூலமாக. ஒரு உள்ளூராட்சி தேர்தலிலே தங்களது உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்காக ஸ்ரீதர் தியேட்டர் வரை தேடிச் சென்ற இவர்கள் ஏன் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு கர்த்தாலை நடத்துவதற்காக, ஒரு பூரண கடையடைப்பை வடகிழக்கு முழுவதும் நடத்துவதற்காக ஏன் ஏனைய கட்சிகளோடு நீங்கள் பேசவில்லை? ஏன் பொது அமைப்புகளோடு நீங்கள் முதலே பேசிவிட்டதை அறிவிக்கவில்லை? நீங்கள் ஏன் படித்த சமூகத்தோடு அல்லது ஒரு திங்க் டேங்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலோசனை குழுக்களோடு நீங்கள் ஏன் பேசவில்லை? நீங்கள் உங்களது சுயமாக நீங்கள் அறிவித்துவிட்டு நீங்கள் அறிவித்த பின்னர் உங்களது அறிவிப்பை நியாயப்படுத்துவதற்காக, உங்கள் அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்று ஒவ்வொரு சங்கங்களாக 4 பேர் இருந்தாலும் அந்த சங்கத்தில் போய் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சரியான ஆட்களாக இருந்திருந்தால் முதலே அனைத்து கட்சிகள், அனைத்து அமைப்புகள், புத்திஜீவிகளை அழைத்து ஒரு அமைப்பாக ஒரு பொதுவான ஒரு அழைப்பை விடுத்திருந்தால் இன்று இவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்க போவதில்லை. அனைவரும் ஒட்டுமொத்தமாக கடையை பூட்டி ஒட்டுமொத்தமான ஆதரவை வழங்கி இருப்பார்கள். இன்று ஒரு பிழையான செய்தி இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே ஒன்று அடைய போகிறது. என்னன்னு சொன்னால், நாங்கள் நினைத்தால், திரு சுமந்திரன் அவர்கள் நினைத்தால் எதுவும் செய்யலாம். அவரின் கீழே தான் இந்த தமிழ் இனம் என்கின்ற ஒரு தமிழ் சமூகமே, 30 வருட காலமாக ஆயுதம் ஏந்தி தனி நாடு கேட்டு போராடிய ஒரு சமூகமே ஒரு சட்டத்திறனின் பின்னால் செல்ல இருக்கின்றது. அவர் மனதிலே நிற்கின்றார். அவரோட ஆளுமை, அவரோட தனிப்பட்ட ஆளுமைக்கு நாங்கள் எந்த வகையிலும் எதிரானவர்கள் இல்லை. சுமத்ரன் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு நாங்கள் எந்த வகையிலுமான எதிரானவர்கள். ஆனால் அவர் கொண்டிருக்கின்ற அந்த தத்துவம், அந்த ஜத அவரது போக்கு என்பது தமிழ் இனத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கின்ற ஒன்றாக, தமிழ் இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளின் ஒற்றுமையை சிதைக்க இருக்கின்ற அல்லது கேள்விக்குட்படுத்த இருக்கிற விதமாக இது தன்னால் முடியும். தான் எவ்வாறு இந்த தமிழரசு கட்சியை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமலாக்கி தமிழரசு கட்சியை தனிமைப்படுத்தி, எப்படி தமிழரசு கட்சிக்கு வந்த பொதுக்குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்தையும் மீறி தான் எவ்வாறு தமிழரசு கட்சியை கையகப்படுத்தி தனது கொண்டோலுக்குள் வைத்திருக்கிறார்களோ, அதே போன்று தமிழ் மக்களையும், ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களையும் தனது ஓட்டு கொண்டோலுக்குள் வைத்துக் கொண்டு தான் நினைத்தவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர், தான் நினைத்தவர் தான் முதலமைச்சர், தான் நினைத்தவர் தான் மாகாண சபை உறுப்பினர்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான முழு அங்கீகாரத்தை இந்த கடையடைப்பு வழங்க இருக்கின்றது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உண்மையிலே தமிழ் மக்கள் மீது அக்கறை இருப்பவர்களாக இருந்தால், உண்மையிலே தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டம் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், கடைசி வரையும் இந்த கர்த்தாலுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க மாட்டீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக நடந்த கேப்பாப்புலவு போராட்டம் முதல் அனைத்து தமிழ் மக்களின் காணாமல் போன போராட்டம் வரை அனைத்து போராட்டங்களையும் விமர்சித்த ஒருவர், அனைத்து போராட்டங்களையும் மக்களால் அங்கீகரிக்கப்படாத, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், மக்களிடம் போய் தோற்றவர்கள் செய்கின்ற போராட்டம் என கொச்சைப்படுத்திய ஒருவர் பின்னால் நீங்கள் அனைவரும் போகின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று நீங்கள் தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவிற்கு நீங்கள் கடைகளை மூடி ஆதரவு அளித்தால், நாளை வருகின்ற அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் நீங்கள் கடையை மூடி கர்த்தாலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். இறுதிக்கான நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இதன் மூலமாக ஒரு செய்தியை இந்த வர்த்தகர்கள், தமிழ் சமூகம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த கொம்பனாக இருந்தாலும் தனியே வந்தால் நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம். தமிழர்களின் பிரச்சனை சார்ந்து, தமிழ் தேசிய விடுதலை சார்ந்து எல்லாரும் ஒன்றுபட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆதரவளிப்போம் என்ற ஒரு செய்தியை நீங்கள் இந்த கர்த்தால் மூலம் சொன்னால் மட்டுமே இந்த இனம் மீண்டெழுந்து போராட முடியும். அதாவது ஜனநாயக ரீதியான அடுத்த கட்ட நகரை நோக்கி செல்ல முடியுமே தவிர, நீங்கள் இந்த கர்த்தாலை முழுமையாக ஆதரிப்பீர்களாக இருந்தால் அனைவரும்
திருவாளர் மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்களின் பின்னால் ஆட்டு மந்தை கூட்டங்கள் போல செல்ல போகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.